அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை நீங்கள் எங்கள் மேல் திணித்தீர்கள் என்றால் அவர்கள் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவார்கள்னு துணை முதல்வர் சொல்கிறார். அதை மொழிபெயர்க்கின்ற பேரில் அவருக்கு தெரிந்த கல்வி அறிவில் அவர் சொல்கிறார், வெளியே போடா மோடி அப்படின்னு மொழிபெயர்க்கிறார். இது அவருக்குள்ள கல்வி அறிவு சம்பந்தப்பட்டது. அதுக்கு மேலே நான் அதில் உள்ளே போக விரும்பலை. நீங்கள் கடந்த காலில் இவ்வளோ நாள் கேவியிலையும் நவோதயா பள்ளியிலையும் ஏன் தமிழை கொண்ட ஒரு தமிழ் ஆசிரியர் கூட நியமிக்கலையே? நீங்கள் லெட்டர் கொடுங்க, மேலே லெட்டர் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒன்று தமிழ் ஆசிரியர் போடுறேங்கிறார். எத்தனையோ முறை கடந்த காலில் இது நிறைய முறை விவாதிக்கப்பட்டாச்சு. அவருடைய நோக்கம் இந்த பிஎம்ஸ்டியை கொண்டு வரணும், என்இபி பாலிசியை தமிழ்நாடு கொண்டு வரணும். கேரளாவில் இப்போ ஒத்துக்கிட்டாங்களே, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிஎம்ஸ்டியை ஒத்துக்கிட்டாங்கல்ல, என்இபியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே, அவங்களுக்கு நிதி கொடுத்தீங்களா? கொடுக்கல. எங்களுக்கும் கொடுக்கல, அங்கேயும் கொடுக்கல. உண்மை, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. மறைமுகமாக இந்தியா தான் கொடுப்பாங்க, நீ கொண்டு வருவாங்க நீங்கள் சொல்ல வரீங்க. நிச்சயமா இந்தியா கொண்டு வருவாங்க, இல்லைன்னா அதனுடைய மூலமாக அவர்களுக்கு யார் பின்புலமாக இருக்கிற சமஸ்கிருதத்தை கூட கொண்டு வரலாம். உரிமையில பேசுறது தொடர்ச்சியாக. அண்ணாமலை மட்டும் இல்லை, இப்போ கூட ரீசெண்டாக பொன் ராதாகிருஷ்ணன் வந்து சொல்றாரு, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலாமான்னு தெரியல, அந்த அளவுக்கு மோசமா வந்து கேட்கறேன். அறிவாலயம் ஏரியாவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரு எனக்கு தெரியல, அறிவாலயம் இருக்கு, அறிவாலயத்துல இருந்து 2 கிலோமீட்டர்ல கமலாலயம் தான் இருக்கு. அதை சொல்றாரு என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, அவர் முழுமையா மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல தான் அண்ணாமலை இருக்கார். இவர் இங்க வந்து செங்கல் புடுங்கிறத விட்டுட்டு ஒரு 10 செங்கலை கொண்டு போய் வச்சு எய்ம்ஸை கட்ட சொல்லுங்க. நீங்க கொண்டு வர இந்த ஒரு மும்மொழி கொள்கை எங்க வந்து கொண்டு இருந்து நிற்குன்னா இடைநீட்டல தான் அதிகரிக்கும். அந்த மாணவனுக்கு தேவையே அறிவியல், கணக்கு, அது மாதிரி வேற கோர்சஸ். நீங்க வந்து கொண்டாந்து இன்னொரு மொழின்றது ஒரு அறிவு கிடையாது. அவன் நாசாவிலையோ மைக்ரோசாஃப்ட்லையோ எங்கேயோ கூகுள்லையோ வேலைக்கு போறதுக்கு இந்த ஒரு மொழி பாடத்திட்டத்தை நீங்க நல்லா மார்க் எடுத்துட்டீங்கன்றதுனால கிடையாது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழலின் மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் திரு பழ செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா, மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் பார்க்க முடிகிறது பலவிதமான நிகழ்வுகள். தொடர்ச்சியாக திமுக மீதான தாக்குதல், திமுக தலைவர்கள் மீதான தாக்குதல் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், சொல்றா பார்க்கலாம், கெட் அவுட் மோடின்னு சொல்றா பார்க்கலாம் அப்படின்னு வெளிப்படையாக உரிமையிலேயே துணை முதலமைச்சரை வந்து கேள்வி கேட்குறாரு. பதிலுக்கு திமுக தரப்புல இருந்து ஒட்டுமொத்தமாக அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடின்னு முழக்கங்கள் போடுறீங்க. ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். முதல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து இருமொழி கல்வியில் படித்தாரா இல்லை மும்மொழி கல்வியில் படித்தாரான்றது தெரியல. மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது வந்து கோ பேக் மோடின்னு இதுக்கு முன்னாடி மக்கள் சொன்னாங்க, இனி கெட் அவுட் மோடின்னு மக்கள் சொல்லுவாங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே சொல்கிறேன். அதை அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார் அறிவுஜீவி அண்ணாமலை அவர்கள். கெட் அவுட் மோடிக்கு அவர் மொழிபெயர்த்தது வெளியே போடா மோடி. அவர் சொன்ன அந்த விஷுவல்ஸ் எடுத்து பாருங்க. வெளியே போடா மோடி நாங்கள் சொல்லலை, அவரை வாடா போடான்னு மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமரை சொன்னது அண்ணாமலை முதல். அடுத்த வார்த்தைகளில் நீ வாடா போடான்னு துணை முதல்வரை உரிமையில் அவர் பேசியிருக்கார். பட் துணை முதல்வர் சொன்னது வந்து கெட் அவுட் மோடின்றது மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. தொடர்ச்சியாக பண்ணீங்கன்னா ஏற்கனவே கோபேக் மோடின்றது மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு இது தானே. தமிழகம் முழுக்க பலூன் விட்டாங்க, பட்டம் விட்டாங்க, கோலம் போட்டாங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் செய்தது பொதுமக்கள் தான். அன்றைக்கு அந்த விஷயத்தை செய்த பொதுமக்கள் இப்பொழுது நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை நீங்கள் எங்கள் மேல் திணித்தீர்கள் என்றால் அவர்கள் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவார்கள்னு துணை முதல்வர் சொல்கிறார். அதை மொழிபெயர்க்கின்ற பேரில் அவருக்கு தெரிந்த கல்வி அறிவில் அவர் சொல்கிறார், வெளியே போடா மோடி அப்படின்னு மொழிபெயர்க்கிறார். இது அவருக்குள்ள கல்வி அறிவு சம்பந்தப்பட்டது. அதுக்கு மேலே நான் அதில் உள்ளே போக விரும்பலை. இல்லை, ஆனால் இப்போ அவர் நேரடியாக எங்கே தாக்குறாருன்னா திமுக தலைவர்களை தான் தாக்குறாரு. திமுக தரப்புல இருந்தும் பதிலுக்கு தாக்குறீங்க. இன்னைக்கு அவர் கலையில் என்ன பண்ணுறாருன்னா கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்ரெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இது போன்ற சமூக வலைதள பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுபவர்களாக மாற்றாமல் திசை திருப்புற நடவடிக்கையாக நீங்கள் பார்க்கலையா?
அவருடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு எதிராளியை ப்ரொவோக் பண்ணுறார். அதாவது வந்து இந்த மாநிலத்தில் நம்ம பிரச்சனைகள் கேட்குறோம், நமக்கு சேர வேண்டிய நிதிகளை கேட்குறோம், ஜிஎஸ்டி கேட்குறோம், மழை வெள்ளங்களுக்கான நிவாரண நிதியை தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். தற்காலிக ஒரு நிவாரணம் ஒன்று கேட்டிருந்தோம், அதை கூட இன்னும் தராமல் இருக்குது. ஒரு 7,000 கோடி கேட்டிருந்தோம் சென்னைக்கு, 32,000 கோடி பெஞ்சல் புயலுக்கு கேட்டிருந்தோம். கேட்ட எந்த தொகையும் கொடுக்கல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதையெல்லாம் மடைமாற்றுவதற்கு அவர் ஒரு முறையும் சாட்டையால் அடிச்சுக்குவார், நான் செருப்பு போடாமல் போவேன்னு சொல்லுவார். ஒரு அந்த மடைமாற்றக்கூடிய செயல்கள், அந்த மக்கள் வந்து இப்போ நம்ம வரி கேட்டு நமக்கு கல்வி நிதியை கேட்டு தமிழ்நாடே கொந்தளிச்சு இது என்னடா எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான நிதியை கேட்கலன்னு மக்கள் என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அவர் வந்து அதை மடைமாற்றி, நான் இப்போ வந்து கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி அதை வேற ஒரு தளத்துக்கு நான் எடுத்துகிட்டு போவேன், இந்தியாவிலேயே அதை நம்பர் 1 மாற்ற முயற்சி செய்வேன்லாம் சொல்கிறார். அவர்களுடைய ஏஜென்சிகளை வச்சு அதை செய்தது கூட காட்டலாம். பட் உண்மையாக தமிழக மக்களுக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. தமிழக மக்கள் வருகின்ற தேர்தலில் இதை சரியான பதிலடியாக அண்ணாமலை கொடுப்பாங்க இருக்கு. இப்போ அண்ணாமலை என்ன கேள்வி கேட்குறாருன்னா, உங்கள் பள்ளிகள் நடத்துறீங்க, திமுகவினர் பள்ளிகள் நடத்துறீங்க, அந்த பள்ளிகளெல்லாம் 3 மொழிகள் கற்றுக் கொடுக்குறீங்க, ஹிந்தி கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனால் ஏழை பள்ளி, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் வந்து 3வது மொழியை கற்றுக்க விடாமல் தடுக்கிறீங்க. இது ரொம்ப பாசிசமான அணுகுமுறை, ரொம்ப தப்பான அணுகுமுறை, மக்களை ஏமாத்துறீங்கன்றாரு. அவர்களுடைய கருத்து, உங்களுடைய பதில் என்ன? அதாவது வந்து மும்மொழி கொள்கையை இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளே, அரசு பள்ளிகளில் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு தடுக்கிறீங்க. அதனால வந்து இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதிக்கப்படுறதா இதனோட எண்ட் ரிசல்ட் அதுதானே. மாணவர்களுடைய கல்வி அறிவு வளர்ந்து அவன் படிக்கணும்னு நினைக்கிறத நீங்க தடுக்கிறீங்க. அதுதான் அவனுடைய கல்வி அறிவு, அவன் படிக்கணும்னு நினைக்கிறான்ன்றது அடுத்தது வரும். முதல்ல நான் சொல்றது இந்த ஹிந்தி படிக்கக்கூடியதுனால அவனுடைய கல்வி அறிவு வளர்ந்துரும்னு அவர் சொல்றாரு. 2 விதமாக அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராவாக சொல்கிறாரு, நாங்கள் வந்து 3வது மொழியாக நாங்கள் வந்து சொல்கிறது ஹிந்தின்னு தான் நீங்கள் ஏங்க எடுத்துக்கிறீங்க, நாங்கள் வேற மொழியை கூட சொல்லுவோம், இந்தியாவில் இருக்கிற எனி அதர் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேபி பள்ளி ஆகட்டும், நவோதயா பள்ளி ஆகட்டும், இதெல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பள்ளிகள். இந்த பள்ளிகளில் நீங்கள் எந்த அளவு மற்ற மொழி ஆசிரியர்களை நியமிச்சிருக்கீங்கன்றதை பாருங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லைன்றது தான் நிலவரம். கேவியில் இல்லை, நவோதயா பள்ளிகளில் இல்லை. இதை நாங்கள் ஒரு குற்றமாக சொல்கிறோம். நீ வந்து உண்மையாக இங்கே இருக்கக்கூடிய மொழியை, இந்த நாட்டினுடைய தாய்மொழியை, இந்த மண்ணில் பேசக்கூடிய மக்களுடைய மொழியை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? கடந்த காலங்களில் மற்ற மாநிலங்களில் யூபி ஆகட்டும், இப்போ போஜ்பூரி அதிகமாக பேசக்கூடிய மாநிலம் யூபி, பீகாரி அதிகமாக பேசக்கூடியது பீகார், ஒரியா அதிகமாக பேசக்கூடிய மாநிலம் ஒரியா. இந்த மாதிரி மாநிலங்களில் மும்மொழி கொள்கையில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த மாநிலத்தினுடைய அவர்களுடைய தாய்மொழியுடைய நிலை என்ன இடத்துல இருக்குது? அவர்களெல்லாம் கல்வி அறிவு பெற்று இந்த மும்மொழி கொள்கையால் அவர்களெல்லாம் நாட்டில் வளர்ந்து யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் பெரிய பெரிய பதவிகளில் போய் உட்காந்துட்டாங்களா? இருமொழி கொள்கையை கொண்டு அதில் படித்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் ஜப்பான்லேயும் சைனாவிலையும் எல்லா நாடுகள்லேயும் போய் முன்னணி ஒயிட் காலர் ஜாப்ஸில் இருக்கிறது பூரா நம்ம தமிழர்கள் தான் இருக்காங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல் மாடல் எது? இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா? அங்கே படித்த பீகார்லேயும் ஒரிசாவும் படித்த இளைஞர்கள் எங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி வேலைக்கு? தமிழ்நாட்டுக்கு ஒரு ப்ளூ காலர் லேபர்ஸாக வந்திருக்காங்க, கட்டிட தொழிலாளர் வராங்க, ஹோட்டல் லேபர்ஸாக வராங்க. ஸோ அப்போ உண்மையாகவே ஒரு தரவு இருக்குது. ஹிந்தி படித்ததுனால இவர்கள்லாம் வாழ்வில் முன்னேறிடுவாங்கன்னா நாங்கள் தாராளமாக படிக்கிறதுக்கு தயாராகவே இருக்கோம். தமிழர்களுக்கு எந்த மொழியின் மீதும் ஒவ்வாமை கிடையாது. தமிழ் தாய்மொழி, தமிழ் எனக்கு எப்படி தாய்மொழி நான் பெருமைப்படுறேன், அதே மாதிரி இந்தியும் இன்னொருத்தருக்கு தாய்மொழி. அவர்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம், அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். இந்தி மொழி திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்தி மொழி படித்தால் எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற உத்தரவாதத்தை கொடு, நாங்களே படிக்கிறோம். நாங்கள் தான் இன்றைக்கி நீங்களே சொல்கிறீங்களே, கல்வி அமைச்சருடைய மகன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறார், அவர் ஜெர்மன் படிக்கிறார். அவர்களுக்கு தேவை இருக்குது. தேவை வரும்போது எல்லாரும் எல்லா மொழியும் கற்க தயாராகத்தானே இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் திமுக காரன் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் 3 மொழி வச்சுக்கிறீங்கல்ல, அரசு பள்ளியில் கொடுங்க, 3வது மொழி வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதாவது அரசு பள்ளியில் இவருடைய கரிசனம் அவர் எந்த இடத்துல இருந்து கேட்குறாரோ அதே இடத்துல திருப்பி கேட்குறேன். நீங்கள் கடந்த காலில் இவ்வளோ நாள் கேவியிலையும் நவோதயா பள்ளியிலையும் ஏன் தமிழை கொண்டு ஒரு தமிழ் ஆசிரியர் கூட நியமிக்கலையே? நீங்கள் லெட்டர் கொடுங்க, மேலே லெட்டர் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒன்று தமிழ் ஆசிரியர் போடுறேங்கிறாரு. எத்தனையோ முறை கடந்த காலில் இது நிறைய முறை விவாதிக்கப்பட்டாச்சு. அவருடைய நோக்கம் இந்த பிஎம்ஸ்டியை கொண்டு வரணும், என்இபி பாலிசியை தமிழ்நாடு கொண்டு வரணும். அவங்களுடைய கல்வி அமைச்சரும் அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் கொண்டு வரணும்னா தர்மேந்திர பிரதான் உங்களுக்கு வந்து இந்த 2100 கோடி நிதியை தர மாட்டோம். நான் கேட்குறேன், கேரளாவில் இப்போ ஒத்துக்கிட்டாங்களே,
3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிஎம் ஸ்ரீயை ஒத்துக்கிட்டாங்கல்ல, NEP அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அவங்களுக்கு நிதி கொடுத்தீங்களா? எங்களுக்கும் கொடுக்கல, அங்கேயும் கொடுக்கல. உண்மை, நீங்க செக் பண்ணி பாருங்க. கேரளாவுக்கு பணம் கொடுக்கல, கேரளாவுக்கும் கொடுக்கல, தமிழ்நாடுக்கும் கொடுக்கல. ரெண்டாவது, எந்த இடத்துல கல்விக்கான நிதி அதிகமாக தேவைப்படும்? நீங்கள் சும்மா ஒரு நார்மலாக அதிகமாக தேவைப்படுற இடத்துல கல்வி அறிவு குறைவாக இருக்குது. இன்றைக்கி யூபியில் இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் கல்விக்காக லாஸ்ட் பட்ஜெட் 24-25 ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னா 1,00,000 கோடி. தமிழ்நாட்டு பட்ஜெட்ன்றது 40,000 கோடி. இவ்வளோ பெரிய தொகையை எங்கே போய் செலவு பண்ணுவாங்க? கல்வியில் முன்னேறாத இடத்துல தான் அவ்வளோ பெரிய தொகையை கொண்டு போய் செலவு பண்ணால் அவருடைய. அப்போ உண்மையிலேயே இந்தி பேசியதால் மும்மொழி கொள்கை கொண்டதாக இருந்ததுனால இந்த மாநிலங்கள் முன்னேறிச்சான்னா இல்லை, எந்த தரவுகளுமே இல்லை. திருப்பி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுறார், நாங்கள் வந்து வருடம் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதிகமாக தரோம், 1 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி தரோம். வேலை வாய்ப்பு இப்போ இந்தி பேசக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருந்தது, இந்த மாநிலங்கள்லாம் முன்னேறிடுச்சா? மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மொழியை கொண்டு வரணுமா? ரொம்ப எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். சிங்கப்பூரை போய் எடுத்துக்கோங்க. சிங்கப்பூரில் 85% வந்து சீனர்கள். அவர்கள் பேசக்கூடிய மொழி சீன மொழி. அவர்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக எதை வச்சுருக்காங்க? ஆங்கிலத்தை வச்சுருக்காங்க. பிரதமர் மோடி வேந்து சொன்னார்ல, சீன முன்னாள் பிரதமர் லியாங்குவேனை வந்து சொன்னார், நான் வந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட இதெல்லாம் அவர் சொன்ன வாக்கியத்தை சொல்கிறேன். ஆங்கிலத்தை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் வைத்ததனால்தான் நாங்கள் உலகளவில் முன்னேறினோம்னு சிங்கப்பூர் சொல்லியிருக்கு. இதை மறுப்பாங்களா? இதுதானே எக்ஸாம்பிள். நீங்க இதே மாதிரி ஒரு தரவு காட்டுங்க. நாங்க வந்து யூபியில வந்து மும்மொழி கொள்கை வச்சிருந்தோம், இந்திய படிக்க வச்சோம், யூபியில இவ்வளவு பேர் டாக்டர்ஸா மாறிட்டாங்க, இவ்வளவு கட்டமைப்பு பெருகிடுச்சு, இந்த யூபியில வந்து நிறைய மருத்துவக் கல்லூரிகள் வந்துருச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருச்சு, இவ்வளவு இன்ஜினியர்கள் வெளிநாடுகள் பூரா பயணப்பட்டாங்க. ஏதாவது ஒரு தரவு கொடுங்க. இல்லையே. இல்லை, நீங்கள் இந்தியை மையப்படுத்தி சொல்கிறீங்கன்னா, இப்போ அண்ணாமலை என்ன கூர்மையாக ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கேட்குறாருன்னா, NEP எடுத்து படித்து பாருங்க, 3வது மொழின்னு எங்கள் பிரதமர் சொல்லியிருக்காரே ஒழிய இந்தின்னு ஒரு வார்த்தை கூட கிடையாது. 3வது மொழியாக நீங்கள் எதை வேணால் படிக்கலான்னும் போது தெலுங்கு படிங்க, கன்னடம் படிங்க, மலையாளம் படிங்க, துளு படிங்க, உருது படிங்க, இந்தி தான் நாங்கள் திணிப்போம், நீங்கள் முன்முடிவுக்கு வருவீங்கன்னு கேட்குறாரு. இப்போ NEP அக்செப்ட் பண்ண மாநிலங்கள் ஏற்கனவே சொன்னாங்க, கேந்திர வித்யாலயா நவோதயா பள்ளிகளை விட்டுடுங்க. யூபியில் இருக்கிறவ தமிழ் வாத்தியார் இருக்கானாங்க. நான் கேட்குறேன், அங்கே ஒரு மும்மொழி கொள்கை வைக்கிறீங்க, ஏன் அங்கே வைக்கல? நீங்கள் அதுக்கு உடனே ஒரு வாதம் என்ன சொல்லுவீங்க? அங்கே தமிழர்கள் இல்லை, அதனால் நாங்கள் மும்மொழி யாரும் விரும்பலை அப்படின்னா. இங்கே வந்து பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கக்கூடியவங்க இங்கே தமிழ் படிக்க விரும்புகிறாங்க. ஏன் இங்கே தமிழ் டீச்சர்ஸ் நீங்கள் போடலை? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? சமஸ்கிருதம் போடுறீங்க. இந்தியாவில் 25,000க்கும் குறைவான ஆட்கள் தான் சமஸ்கிருதம் பேசுகிறத சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்துக்கு 59 டீச்சரோ 69 டீச்சரோ கேவியில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த 69 ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுக்குற சமஸ்கிருதத்தினால யாருக்கு என்ன பயன்? எங்கே அந்த சமஸ்கிருதத்தை அவன் யூஸ் பண்ணுவான்? கல்வியில் தேவை எது தெரியுமா? அறிவியல், கணக்கு, இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் தான் அவர்களுக்கு அறிவை கொண்டு வரும். இன்னைக்கு ஒரே மொழி கொள்கை வச்சிருக்கிற அமெரிக்கா ஏன் முன்னேறுது? இங்கிலாந்து எப்படி முன்னேறுது? லண்டன், அவர்களுடைய ஒரு மொழி கொள்கை தான். தாய்மொழி கல்வி எல்லாத்தையும் படிக்கிறான் அவன். தாய்மொழி கல்வியை கூட நான் அப்படி கூட தாய்மொழி பக்கமே நான் பேச வரல. ஒரு மொழி கொள்கை. அவன் ஏதோ ஒரு மொழியை படிச்சிருக்கான், அந்த மொழியை படிச்சதுனால அவன் மேலே வந்தான்றதை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்தி படிச்சதுனால மேலே போனதா எந்த தரவும் உங்கள்கிட்ட இல்லை. ஆங்கிலம் படித்ததா போனதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரிய அளவில் போய் செட்டில் ஆனான்ற தரவுகளை நம்ம சொல்கிறோம். நீங்கள் இது மாதிரி இந்தி படித்ததுனால போனோன்னு ஒரு தரவு சொல்லுங்கள். அப்படி ஒரு தரவு கிடையாது. பள்ளிகளில் நீங்கள் வந்து உண்மையாகவே நான் சொல்லலை, நாங்கள் இந்தியத்தான் நான் சொல்கிறேன், வேறு மொழிகளை சொல்லுகிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கடந்த காலங்களில் இந்த பள்ளிகள் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு தமிழ் ஆசிரியர் தான் நியமிச்சிருப்பீங்க. நீங்கள் நியமிக்கவே இல்லை. சமஸ்கிருதத்துக்கு 69 ஆசிரியர்கள் போட்ட நீங்கள் தமிழுக்கு ஒரு ஆசிரியரை கூட போடலையே. இப்போ மறைமுகமாக இந்தியை தான் கொடுப்பாங்க, நீ கொண்டு வருவாங்க நீங்கள் சொல்ல வரீங்க. நிச்சயமா இந்தியா கொண்டு வருவாங்க, இல்லைன்னா அதனுடைய மூலமாக அவர்களுக்கு யார் பின்புலமாக இருக்கிற சமஸ்கிருதத்தை கூட கொண்டு வரலாம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து உலக தாய்மொழிகள் நாள். இன்றைய நாளை நம்ம இதை குறித்து பேசுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார். நிதியை உடனடியாக விடுவீங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கிறாருன்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாரு. தொடர்ச்சியாக இவர் இந்த மாதிரி ஒரு பொருளாகவோ கடிதம் எழுதும் வாயிலாகவோ தீர்வு கிடைக்குமா? ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதே முக ஸ்டாலின் அவர்கள் வரிகுடா இயக்கம் நடத்துவோம், அதை பண்ணணும் தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி இப்போ பேசியிருந்தார். இப்போ நடத்தலாமே அதை? எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட அதை தான் நிர்பந்திக்கிறார்கள். ஒரு அரசு என்பது அதாவது வந்து ஜனநாயகத்தை பெரிய அளவில் பின்பற்றுறது தமிழக அரசு. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு இந்த தேசத்திற்காக, நம்முடைய நலனுக்காக, அவர்கள் நம்புகின்ற ஒன்றிய தேசத்திற்கான நலனுக்காக நம்மளுடைய வரியை எந்த அளவுக்கு பங்கிட்டு கொடுக்குறோன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி அந்த வரிகுடா இயக்கத்தை முன்னெடுத்து நடத்துவதனால்
மிகப்பெரிய அளவில் அந்த முன்னெடுப்பதனால யார் பாதிக்கப்படுவாங்கன்னா இவர்கள் சொல்லுகின்ற இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், பின்தங்கிய மாநிலங்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. தொடர்ந்து தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நிதி கிடைக்க மாட்டேங்குது இல்லை? அதாவது இதற்கு நேரடியாக நம்ம அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கான முதல் கட்ட இதுதான் இந்த கடிதம் எழுதியிருக்காங்க தலைவர். அந்த கடிதத்துக்கு அவர் புரிந்து கொண்டு அவர்களுடைய நடவடிக்கை எடுக்கணும். மேற்கொண்டு வரும்போது எங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் எல்லாம், ஏன்னா இந்த மண்ணில் இந்தியை திணிக்க கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளாக இந்த மண்ணில் இந்திக்கு எதிரான போர் இருக்குது. எங்கள் அப்பா இந்திக்கு போராடி சிறை போயிருக்கார். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் போய் இங்கே இருக்கக்கூடிய சுங்க அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போராடி இருக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு என்னுடைய தலைமுறை, என்னுடைய மகள் போராடுவா. இது ஒரு தொடர்ச்சியாக எங்களை இப்படி போராட்ட குணத்திலே வச்சிருக்கிறது நாங்கள் இல்லை, ஒன்றிய அரசு தான். அதை புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு எந்த விரோதமும் எந்த மக்களின் மீதும் கிடையாது. எங்களுடைய மொழி மீது எங்களுக்கு இருக்கிற பற்றை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரியும். அதை சோதித்து பார்க்காதீர்கள். அதன் மீது எங்களை கொண்டாந்து இப்போ ப்ரொவோக் பண்றாரு. அண்ணாமலை பேசுறாருல, உரிமையில பேசுறது தொடர்ச்சியாக. அண்ணாமலை மட்டும் இல்லை, இப்போ கூட ரீசெண்டா பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலாமான்னு தெரியல, அந்த அளவுக்கு மோசமா கேட்கிறேன் ஏரியாவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரு எனக்கு தெரியல. அறிவாலயம் இருக்கு, அறிவாலயத்துல இருந்து 2 கிலோமீட்டர்ல கமலாலயம் தான் இருக்கு. அதை சொல்றாரா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் அவங்களுடைய அலுவலகத்தை அந்த வார்த்தையை சொல்லி குறிப்பிட்டாருன்றது தெரியல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அரசியல் தலைவர்கள் நாகரிகமாக பேச வேண்டும். அவர்கள் அந்த நாகரிகத்தை கடந்து அவர்கள் திருப்பி நம்மளை ப்ரொவோக் பண்ணுறாங்க. வா சண்டைக்கு. அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, அடுத்து நாங்கள்லாம் போய் இருக்கிற எல்லா இந்தி ஆஃபீஸையும் போய் அழிக்கணும், இந்தி மொழிகளை இழிக்கணும், அதன் மூலிமா ஒரு சட்டவிரோத செயல்களில் தமிழர்கள் ஈடுபடுறாங்கன்னு ஒரு பிம்பத்தை கண்டமைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இன்றைக்கு படைத்த தலைமுறை செல்ல மாட்டார்கள். நாங்கள் எல்லாம் தளபதியாலும் கலைஞராலும் அண்ணன் உதயநிதியாலும் வளர்க்கப்பட்டவர்கள். எங்களுக்கென்று ஒரு தரம் இருக்கிறது. நாங்கள் படித்த கல்வியின் மூலமாக இதை எதிர்கொள்வோம். இதற்கு எப்போ எந்த மாதிரி பதிலடி கொடுக்கணுன்றது எங்களுக்கு தெரியும். அவர்கள் நினைக்கிறது நாங்கள் இறங்கி சண்டை போடுவோம், மத்திய அரசு அலுவலகங்களில் போய் போடுவோம், ரயில்வே தண்டவாளத்தை எடுத்து போடுவோம், அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். அதற்கான கால தேவையில்லை. எப்படி எங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறணும்னு எங்களுக்கு தெரியும். இல்லை, ஆனால் இன்னொரு வாதமும் வைக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி சண்டை போடுறதை விட எச்சரகா திருப்பரங்குன்றத்தில் மிக மோசமாக பேசியிருக்காரு. தாலிபான் திமுக அரசுன்னு பேசியிருக்காரு. அவரை ஏன் இன்னும் கைது பண்ணலை? அண்ணாமலை தொடர்ச்சியாக தவறாக பேசிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு, காமன் மேனுக்கே எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. அவரையா நீங்கள் எதுவும் பண்ணலை? அப்போ இவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னாலே அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க, விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா திமுக அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. அதாவது அவர்களுடைய நோக்கம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அவர்களுக்கு தாக்குதல் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர்களுடைய எதிர்வினையை கேட்குறாங்க, நீங்கள் வாங்க. அதற்காக அவர்கள் தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முறையும் விநாயகர் சதுர்த்தி வரும்போது கலவரமாகவும் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிப்ளிகேட்டில் தான் போகணுன்னுவாங்க. இந்த முறை கூட விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களில் புர்கா அணிந்து ஒருத்தர் நடனம் ஆடுறாரு. அதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. கடைசியில் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இந்து முன்னணி மாதிரி ஒரு அமைப்பை சேர்ந்தவர்னு தெரியும். இப்படி தொடர்ச்சியாக அவர்களுடைய தூண்டுதல்கள், மத மோதல்களை தூண்டி இங்கே இருக்கக்கூடிய அமைதியை குலைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாக இருக்காங்களே ஒழிய, கண்டிப்பாக அவரை எச்ராஜாவை அரெஸ்ட் பண்ண முடியாத ஆளெல்லாம் கிடையாது, இல்லை அண்ணாமலையை அரெஸ்ட் பண்ண முடியாத ஆள் கிடையாது. தொடர்ச்சி அரசை விமர்சித்து மிக மோசமாக பேசுகிறாங்க. ஜனநாயக வழியில் விமர்சிக்கிறாரு. அவர் இப்போ சொல்லியிருக்காரு, நான் ரோட்டில் அடுத்தது இறங்கி வராங்க, சண்டைக்கு வாங்க, நான் இறங்கி வந்துட்டேன், சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு சண்டைக்கு. அப்பயும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எந்த தொண்டனும் அவர் போய் அடிக்க போகிறதில்லை. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அவர் முழுமையாக மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல தான் அண்ணாமலை இருக்கார். அவருடைய தொடர் முயற்சிகள்லாம் அவரை மையப்பொருளாக மாற்றி அவரை எல்லாரும் உற்று நோக்கணுன்றதுக்காக சாட்டையில் அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன். ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே அவர் செய்ய மாட்டார். சாட்டையில் அடிச்சுக்கிறேன், நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தானா? இல்லை, ஆள் விட்டுட்டு போயிட்டான். செருப்பு போடுவேன்னு சொன்னார், போட்டாரா? விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ என்னன்னா, அண்ணா சாலைக்கு வருவேன்னாரு. நேற்று இல்லை, அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலையும் செதிலான உருவன்னாரு. அந்த செங்கல்லாம் உருவுறதுக்கு பதில் செங்கல் எடுத்துட்டு கட்டி எய்ம்ஸை கட்ட சொல்லுங்க. கட்டாமல் நின்றுட்டு இருக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக. இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பட்ட, மத்திய அரசால் சொல்லப்பட்ட எந்த திட்டங்களையுமே நிறைவேற்றலை. இவர் இங்கே செங்கல் பிடுங்கிறத விட்டுட்டு ஒரு 10 செங்கலை கொண்டு போய் வச்சு எய்ம்ஸை கட்ட சொல்லுங்க. அவர் ஒரு கேலி மனிதராக மாறிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். துணை முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. விஜயனுடைய தனியார் பள்ளி குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. டாக்டர் திருமாவளவன் நடத்துகிறாரு குறித்து கேள்வி கேட்கும்போது, தனியார் பள்ளிகளுடைய நடைமுறைங்கிறது வேறங்க, அரசு பள்ளி நடைமுறைங்கிறது வேறங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே கொஞ்சம் ப்ரோ விஜயா தான் அவர் பேசுகிறாரு. தட் மீன்ஸ் அந்த இடத்துல விஜய்
அவர் வந்து அரவணைக்கிற மாதிரி தான் பேசுறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை அதாவது பொதுவாக இந்த தனியார் பள்ளிகள் பற்றி பேசுகிறவங்க, மும்மொழி கொள்கை அந்த பள்ளியில் இருக்குது இந்த பள்ளியில் இருக்குன்ற பேசுகிற எல்லாருக்கும் ஒரு தரவை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளி என்ன பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்னன்றது தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 38,000 பள்ளிகள், 39,000 பள்ளிகள் இருக்குது. அதில் 2,000 பள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி பள்ளிகள், இது எல்லாமே அரசு வழி பள்ளிகளும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க பெரிய இன்னைக்கு நம்பர் 1 இன்ஸ்டியூஷன்லாம் வந்து வேறு மொழி பாடங்கள் கொடுத்துக்கிறாங்க. சிபிஎஸ்சி இங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பள்ளிகளான சர்ச்பாக்லாம் சொல்லுவாங்க, சென்னையில் வந்து நான் முதலமைச்சர், அந்த மாதிரி பள்ளிகளையே தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டம் தான் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த பள்ளியினுடைய பாடத்திட்டமே தமிழ்நாடு அரசு சிலபஸ் தான். தமிழ்நாடு சிலபஸ் தான் அந்த சர்ச்பாக்கில் எடுக்கிறாங்க. நீங்கள் வேணால் போய் கேட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரிய பள்ளிகள்லாம் போய் கேளுங்க, அங்கே இருக்கக்கூடிய சிலபஸ்ன்றது தமிழ்நாடு அரசினுடைய சிலபஸ். ஓகே, இது இப்போ அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்குங்க. சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்த 3ஆம் மொழி வந்து எடுக்கலான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. படிக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க, தேவைப்படுபவர்கள் படிக்கிறாங்க. அதுக்கு எங்கேயுமே நாங்கள் தடையே சொல்லலையே. எந்த பள்ளிகளையாவது போய் நீங்கள் வந்து ஹிந்தி பயிற்றுவிக்கக்கூடாதுன்னு தமிழக அரசு தடுத்துதா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் எந்த கட்சிக்காரராவது போய் தடுக்கிறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. அவர்களுக்கு தேவை என்றால் எந்த மொழியும் படிக்கலாம். அதாவது வந்து பள்ளிகளை பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாமல், அது யார் பள்ளி தொடங்கினாலும் சரி, அந்த பள்ளிக்கு தேவை இருக்கிறவங்க போக போகிறாங்க, தேவை இல்லாதவங்க வேற பள்ளிக்கு போக போகிறாங்க. இப்போ அப்படி ஒரு தேவை இருந்ததுன்னா எல்லாரும் இந்நேரம் போய் சேர்ந்து எல்லா பள்ளிகளுமே, இப்போ இன்னைக்கு சர்ச்பாக் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு போயிருக்கணுமே, சான்ஸ்கிரிட்டுக்கும் இதுக்கும் போயிருக்கணுமே, போகலையே. அவர்களுடைய பெற்றோர்கள் வந்திருக்கவங்க எங்களுக்குலாம் ஹிந்தி சொல்லிக் கொடுங்கன்னு அந்த பள்ளியில் கேட்டிருக்கோம். அங்கே தமிழ் தான் செகண்ட் லாங்குவேஜாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹிந்தி பிரச்சார சபாவும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஹிந்தி பிரச்சார சபை வந்ததுக்கான காரணம்ன்றது இந்த நாட்டில் வேறு. அதை பற்றி பேசணும்னா அது ஒரு பெரிய வரலாறு, அதுக்குள்ளே போகலாம். பட் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியை பயிற்றுவிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் பயிற்று வேணும்னா மாணவர்களை பெற்றோர்களை கேட்டாங்க. பட் தாய்மொழிக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் குறைக்கிறதில்ல. அதனால தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம், தாய்மொழி படித்தவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை நம்ம தமிழ் வழி படிச்சவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆமாம், ரிசர்வேஷனே கொடுக்குறோம். ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர்களுடைய கல்வி திறனை அதிகரிக்கும். நீங்கள் கொண்டு வர இந்த ஒரு மும்மொழி கொள்கை எங்கே வந்து கொண்டு இருந்து நிற்குன்னா இடைநிற்றல தான் அதிகரிக்கும். இப்படி 2 மொழி படிக்கிற போதே நீங்களும் நானும் படிக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆங்கிலம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, பரீட்சை எழுதாமல் போயிடுவாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு வந்து அவர்களை அந்த மாதிரி திருப்பியும் கொண்டு வரீங்க. 5ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாமு, 8ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாமு. இதனுடைய நோக்கம் என்ன? விஸ்வகர்மா திட்டம் எதற்கு? அக்னிபாத் திட்டம் எதற்கு? இவங்கெல்லாம் இடைநிற்றலானா இவங்களெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு தான். இது ஒரு குலக்கல்வி திட்டத்தினுடைய இன்னொரு வடிவமாக தான் இருக்குது. நீங்கள் மும்மொழி கொள்கைன்றது வந்து 3 லாங்குவேஜ் எப்படிங்க படிக்க முடியும்? எந்த ஊரில் படிக்க முடியும்? அது படிக்கவே முடியாது. மாணவனுக்கு அது அதிகப்படியான சுமை. அது அந்த மாணவனுக்கு தேவையே அறிவியல், கணக்கு, அது மாதிரி வேற கோர்சஸ். நீங்கள் வந்து கொண்டாந்து இன்னொரு மொழின்றது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ். மொழின்றது ஒரு கண்டிப்பாக ஒரு அறிவு கிடையாது. இன்னைக்கு ஹிந்தி நல்லா ஃப்ளூயண்டாக பேசுன்றதுக்காக அமெரிக்காவில் கூட்டு வேலை கொடுக்க போகிறேன்னா கிடையாது. நீ சயின்ஸ் நல்லா படித்தா அவங்களுக்கு வேலை கொடுப்பான், மேக்ஸ் நல்லா படித்தா வேலை கொடுப்பான். அவன் நாசாவிலையோ மைக்ரோசாஃப்ட்லையோ எங்கேயோ கூகுள்லையோ வேலைக்கு போகிறதுக்கு இந்த ஒரு மொழி பாடத்திட்டத்தை நீங்கள் நல்லா மார்க் எடுத்துட்டீங்கன்றதுனால கிடையாது. நம்ம தமிழை முன்னுரிமைப்படுத்துக்கு உன்னுடைய தாய்மொழியை மறந்துக்கூடாது. நீ இங்கே இருக்கக்கூடிய உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நீ இவ்வளவு நாள் நமக்குன்ற பாரம்பரியம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுடைய மொழியை வந்து நம்ம தூக்கி பிடிக்கிறோம். நாங்கள் அதற்காக எந்த மொழியும் குறைத்தும் மதிப்பிடலை. அவர்களுக்கான வாய்ப்பை சமமாக வழங்குகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ கொண்டு போய் தொடர்ச்சியாக படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் சரி கிடையாது. பலவிதமான கருத்துக்களை ரொம்ப எளிமையாக, நேர்மையாக, ஆழமாக கொடுத்தீங்க. மிக்க நன்றி. 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 இன்னும் சதவீதம் நண்பர்களே, வணக்கம்.